இந்த பொண்ண கடத்திட்டு போய் அது பெரிய பிரச்சனையாகி ஜட்ஜு முன்னாடியும் பிரஸ் முன்னாடியும் நீங்க அவமானப்பட்டு எங்க உங்க கட்சி பதவி போயிடுமோன்னு பயந்து தானே இந்த பொண்ண கர்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இந்த விஷயம்தான் ஊருக்கே தெரியுமே. அது மட்டுமா, நீங்க உங்க ஒய்ஃப் கூட நடந்த கருத்து வேறுபாடுல அவங்கள இந்த வீட்டை விட்டே நீங்க அடிச்சு துரத்துனதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அதுக்கப்புறம் நம்ம கட்சி தலைவர் தானே உங்ககிட்ட பேசி ஒழுங்கா உன் கோவத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உனக்கு சீட்டு வேணும்னா உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தாதான் உண்டுன்னு சொன்னாருல. அதனால தானே உங்க ஒய்ஃப் இன்னைக்கு உங்க வீட்ல நின்னுகிட்டு இருக்காங்க. இது வேற யாருக்குமே தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும் சார். மேடம், நீங்க அண்ணன் மேல ஆதாரம் இல்லாம அபாண்டமா பழி போடாதீங்க. திவாகர், உங்க அண்ணனை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா கட்சியில இருந்து உங்களுக்கு கொடுத்த இளைஞர் அணி செயலாளர் பதவிய எதனால திரும்ப வாங்கினாங்கன்னு தெரியுமா? கேவலம் ஒரு பொண்ண கடத்திட்டு போய் ரெசார்ட்ல வச்சிருந்த கம்ப்ளைண்ட்னால தானே உங்களுக்கு கட்சியில இருந்து கொடுத்த பதவியை கேன்சல் பண்ணாங்க. சரிங்க கிருபா சார், அந்த பழைய கதையெல்லாம் விட்டுடுங்க. இப்ப இந்த எஸ்ஐ சொல்றத பார்த்தா இது ஏதோ புது கொலைகேஸ் மாதிரில இருக்கு. உங்க பொண்ண ஒரு கொலைகேஸ்ல சம்மந்தப்படுத்துற அளவுக்கு உங்க வீட்டு விவகாரம் போயிருக்கு. அத பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா நீங்க உங்க வீட்டை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலன்னு அர்த்தம். என்னடி நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? பொண்ணு எங்க போறா எங்க வரான்னு பாக்குறத விட்டுட்டு உனக்கு வேற வேலை இருக்கு? இதான் ஒரு பொண்ணை வளர்க்குற லட்சணமா? அன்னைக்கு கட்சி சொல்லிச்சுன்னு ஒரே காரணத்துக்காக சீட்டுக்கு ஆசைப்பட்டு உன்னை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள விட்டு தாண்டி நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. உன்னை அன்னைக்கே அத்தோட அத்து விட்டுருந்தனா இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்காது. என் மேல இந்த வீட்டுல பயமும் இருந்திருக்கும். இப்ப நீங்க எல்லாரும் குளிர்ட்டு போய் சுத்திட்டு இருக்கீங்கல்ல? நீ இதுல குறுக்க வராத, பேசாம நில்லு. இவங்களை காப்பாத்துற நடுவுல வந்து உன் வயித்துல வளர குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் உன்னை தொலைச்சிட பாத்துக்கோ. அப்படியே போட்டனா ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டா. ஏண்டி பொண்ணு வீட்ல இருந்து வெளியே போய் இவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்கா? நீ அதை கவனிக்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? நீ எங்கடி போற? இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? இல்ல இவ இப்படி இருக்கிறதுனால ஏதாவது லாபம் கிடைக்குதுன்னு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறியா? ஐயா, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரும் இல்லாத நேரத்துல தனியா போய் பாக்குற அளவுக்கு உன் பொண்ணுக்கும் அந்த கதிருக்கும் என்னையா தொடர்பு? எங்க விட்டு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி அதே பணக்கார மாப்பிளைய பாக்கிறதுக்கு இவ கெஸ்ட் ஹவுஸ் போயிருக்கா. இந்த வயசான காலத்துல வசதியான வாழ்க்கை வேணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஏதாவது கிடைக்குங்கிறதுனால அந்த பக்கம் மாறிட்டியா பாலு? இதெல்லாம் இவளா பண்றாளா இல்ல நீயும் இவளும் சேர்ந்து குடும்பமா பிளான் பண்ணி பண்றீங்க?
பாலு, இவன் மட்டும்தான் அவங்க வீட்ல இப்படியா இல்ல அவங்க அம்மாவும் அப்படிதானா? டேய்! ஏய் ஏய் இவன் நம்ம வீட்டு பொம்பளைங்களை கெடுத்து வச்சது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டே நமக்கு தெரியாம பல தில்லு முள்ளு வேலைகளை செஞ்சு வச்சிருக்கா. இவ பார்த்த வேலையில நேத்து கட்சியில சேர்ந்த பொம்பளை எல்லாம் என் வீட்டுக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்தி போயிருக்கா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பொம்பளை முன்னாடி நான் அசிங்கப்பட்டதில்லை. அதை தட்டி கேட்டா இவ ஏன் முன்னாடி வச்சே என் தம்பி திவாகர் சட்டையை பிடிக்கிறா. இவங்கிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? இவனை வீட்டுல நம்ம வச்சிருந்தா நமக்கு தான் அசிங்கம். அந்த பொம்பளை முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நின்னது என்னால தாங்கிக்க முடியல. எல்லாத்துக்கும் நிக்கிறாளே இவதான் காரணம். அண்ணா, இனி ஒரு நிமிஷம் கூட இவ வீட்டுல இருக்க கூடாதுண்ணே. ஏய் வாடி வாடி. ஐயா, ஐயா, பொண்ணை விடுங்க ஐயா. ஐயா, ஐயா. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படி இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னா என்ன தாலி கட்டி கூட்டிட்டு வந்த கருணா சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் நான் இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். அண்ணா பாருங்கண்ணே, பாத்தீங்களா? இதுக்கு ரெண்டுத்தையும் பாத்தியா? நான் அப்பவே சொன்னேன்ல, எல்லாம் இதுக்கு ரெண்டு சேர்ந்து போட்ட டிராமா. அண்ணா இப்பவே ஒரு முடிவு கட்டினேன். நம்மள அசிங்கப்படுத்திட்டு இந்த வீட்டுல யாரு இருக்குன்ற அவசியம் இல்ல. டேய், உனக்கு இத்தனை வருஷமா கூட இருந்த இந்த அண்ணன் முக்கியமா இல்ல நேத்து வந்த இவ முக்கியமா? நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழவே முடியாது. உனக்கு எது முக்கியன்றத இப்போ இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கோ.